போக்கோலேருந்து X8 Pro மற்றும் X8 Pro Max அப்படிங்கிற ரெண்டு புது ஃபோனை வந்து இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஃபோனும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸில் வருது, இது போக என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியா கொண்டு வரதா இருக்காங்க கொண்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனை பற்றி பேச முன்னாடி இந்த ஃபோன் வந்து ஏற்கனவே சைனாவில் வந்து லான்ச் பண்ண ஃபோன் தான். அதாவது இந்த போக்கோவோட X8 Pro அப்படிங்கிற ஃபோன் வந்து ரெட்மி டர்போ 5 அப்படிங்கிற பேரில் சைனா லான்ச் பண்ணாங்க. அதே இந்த போக்கோவோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா ரெட்மி டர்போ 5 Max அப்படிங்கிற பேரில் வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியா லான்ச் பண்ணும்போது 1-2 வித்தியாசம் மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ரெண்டு ஃபோனையும் வந்து ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு போக்கோவோட X8 Pro வந்து பேக் சைடில் கிளாஸ் பில்டு தரதா சொல்கிறாங்க. அதே போக்கோவோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபைபர் கிளாஸ் பேக் வந்து ஃபோனோட பேக் சைட் தரதா சொல்கிறாங்க. மற்றபடி போக்கோவோட X8 Pro பொறுத்தவரையும் 8.3 mm திக்னஸோட 201 கிராம் வெயிட் வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி போக்கோவோட X8 Pro Max எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 8.2 mm திக்னஸோட 219 கிராம் வெயிட் வருது சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த ரெண்டு ஃபோனோட பில் குவாலிட்டி இருக்குது. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் 4 IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற மாதிரி 4 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் ஹெவியான மழை காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அதாவது நல்ல தண்ணியில் ஃபோன் வந்து விழுந்துச்சுன்னா எந்த விதமான சேதாரமும் ஆகாது சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக ஃபோனோட பில் குவாலிட்டி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு ஃபோனுக்குமே. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். அது முதல்ல டிஸ்பிளேயோட சைஸ் மாறுது. அப்படி பார்க்கும்போது போக்கோவோட X8 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 6.59 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயும், அதே போக்கோவோட X8 Pro Max எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 6.83 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயும் வருது. அதாவது நமக்கு போக்கோட X8 Pro Max கூட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்குது. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளேயும் நமக்கு 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே தராங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, சோர்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு போக்கோட X8 Proவில் LTPS டிஸ்பிளே தான் தரப்போற சொல்கிறாங்க. அதே போக்கோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அதில் LTPO டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் வருது. அப்படி பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஆனால் நமக்கு இந்த போக்கோட X8 Pro Maxல 1லேருந்து 120 Hz வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேசிக் வெர்ஷன் நமக்கு வந்து போக்கோட X8 Pro எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு LTPS டிஸ்பிளேங்கிறனால ஒரு 60 Hzலேருந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆரம்பிக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கும் 2560 Hzக்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் சப்போர்ட் இருக்குது. இது போல் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. மேலும் 3840 Hzக்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் ஃப்ளிக்கர் ஆகாத டிஸ்பிளே. அதுபோக DC டிமிங்கும் இருக்குது. மேலும் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 3500 nits வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ரெண்டு டிஸ்பிளேல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஆனால் போக்கோட X8 Pro எடுத்துட்டிங்கன்னா அதில் நார்மலான ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதே போக்கோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அதில் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. மற்றபடியாக நமக்கு ரெண்டு ஃபோன்லேயும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கார்னிங் கிளாஸ் 7i அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் வந்து ரெண்டு கிளாஸுக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே வருது. ஸோ ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல டிஸ்பிளே வருது. இருந்தாலும் உங்களுக்கு LTPO மாதிரியான டெக்னாலஜி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த போக்கோட X8 Pro Max வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நமக்கு இந்த ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு போக்கோட X8 Pro எடுத்துட்டிங்கன்னா அதில் மீடியாடெக் Dimensity 9500 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து 3.4 GHz ப்ராசராக வருது. மற்றபடி கிராஃபிக்ஸ்க்காக இல்லை ARM Mali G720 MC8 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. அதே போக்கோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அதில் மீடியாடெக் Dimensity 9500X அப்படிங்கிற ஒரு 3.73 GHzக்கான ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 3 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் மாலியோட G925 MC12 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரெண்டு ப்ராசஸர் ரேங்கிங்கை சைட் பை சைடாக நீங்கள் பார்க்கலாம். போக்கோட X8 Pro Max வந்து கூட கொஞ்சம் நமக்கு பெட்டரான ஸ்கோர் கிடைக்குது. அதாவது நம்பர் 1 ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இதில் டாப் நாச்சாக இருக்கும். அதுமாதிரி போக்கோட X8 Proவோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். அதுவும் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். ஆனால் ரேங்கிங் கொஞ்சம் கம்மி. அதாவது நமக்கு கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெண்டுலேயுமே நமக்கு கேமிங் சூப்பராக விளாடலாம், ஹெவியான கேம்ஸ் தான் விளாண்டுக்கலாம். ஆனால் நமக்கு இந்த போக்கோட X8 Pro Maxல கூட கொஞ்சம் பெட்டரான கேம்ஸ் விளாடலாம். காரணம் இதோட ரேங்க் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கிற GPU பார்த்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் நமக்கு போக்கோட X8 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிடியூட் ஸ்கோர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே 120 ஃப்ரேம்/செகண்டில் சில கேம்ஸ் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது BGMI, கால் ஆஃப் டியூட்டி மொபைல், ஸ்டாண்ட் ஆஃப் 2 மாதிரியான சில கேம்ஸ் வந்து நமக்கு 120 ஃப்ரேம்/செகண்டில் விளாட முடியும் சொல்கிறாங்க. இது இப்போ ரெண்டு ஃபோனுக்கு ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் நமக்கு வந்து LPDDR5X ரேம் தான் தராங்க. ஒரு நல்ல டாப் நாச்சான ரேம் தராங்க. அது ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோட X8 Proலயே நமக்கு வந்து இந்த LPDDR5X Ultra அப்படிங்கிற மாதிரி ரேம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ரெண்டு ஃபோனுக்கும் Android 16 பேஸ் பண்ண HyperOS 3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி இப்போதைக்கு தெரியல. ஏன்னா வந்து குளோபல் வெர்ஷன் வந்த பிறகு தான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியும்.
அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஃபோனோட பேக் சைட் 2 கேமரா கொடுக்குறாங்க. அதாவது கேமரா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் கேமராவோட சென்சார் மாறுது. அப்படி பார்க்கும்போது போக்கோட X8 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. அதே போக்கோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அதில் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைட் ஃபியூஷன் 600 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ரெண்டு கேமராலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது, EAS சப்போர்ட், அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது இந்த பிரைமரி கேமராவில். ஸோ இந்த கேமரா சென்சார் மட்டும் மாறுது. மற்றபடி ரெண்டாவது கேமரா ரெண்டு ஃபோன்லையும் ஒரே கேமரா தான். அதாவது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக 120 டிகிரி ஃப்ரேம் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும் சொல்கிறாங்க. இது f2.2 அபர்ச்சரில் வருது. மற்றபடியாக பிரைமரி கேமரா மூலமாக 4K 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் சேம் கேமரா தான், ஒரே கேமரா. அதுபடி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட OV20B அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது f2.2 அபர்ச்சரில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமரா 4K வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. அது ஃபுல் HD 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் தான் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் செல்ஃபி கேமராவில். கேமராஸ்லையும் பல விதமான AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோன்லையும் IR சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ரெண்டு ஃபோனையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் ஆடியோஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு USB டைப் C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதுபோல் நெட்வொர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லேயும் 5Gக்கான SNS சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு NFC சப்போர்ட் வந்து ஃபாரினில் சைனாவில் லான்ச் பண்ணும்போது இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது NFC வருதா இல்லையான்னு தெரியல. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பேட்டரிஸில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெட்மியோட டர்போ 5 சைனாவில் லான்ச் பண்ணும்போது அந்த ஃபோனில் ஒரு 7560 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த போக்கோவோட X8 Proவில் வந்து இந்த 7560 mAh பேட்டரி இருக்க போல அதுக்கு பதிலாக 6500 mAh பேட்டரி தான் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 mAh வந்து குறையுது. அதே போக்கோவோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 2 வெர்ஷனில் லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது அப்படி பார்க்கும்போது குளோபல் வெர்ஷனில் 8500 mAh பேட்டரியும் 9000 mAh பேட்டரியும் இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் வருது. ஸோ ஒரு 500 mAh வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது மோஸ்ட்லி இந்த 9000 mAh பேட்டரி தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது மூலம் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜர் பாக்ஸ்லேயே தந்துடுவாங்க. இதுபோல் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து நமக்கு 27 வாட்டில் ரிவர்ஸ் வைடு சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. மற்ற டிவைஸை வந்து நீ இந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா 27 வாட்டில் சார்ஜ் பண்ண முடியும் மற்ற டிவைஸை. கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவோட X8 Pro எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 35000 செக்மெண்ட்டில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே வந்து போக்கோவோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 42000 அல்லது 43000 செக்மெண்ட்டில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது போக்கோவோட X8 Pro Max எடுத்துட்டிங்கன்னா அது IQவோட 15R ஸ்மார்ட் ஃபோன் கூட டேரெக்டாக கம்பீட் பண்ணும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஃபோன் கிட்டத்தட்ட 45000 செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன் கூட இந்த போக்கோட X8 Pro Max வந்து டேரெக்டாக கம்பீட் பண்ணும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போக்கோட X7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட விலை வந்து 28000 கிட்ட ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்க. இந்த தடவை வந்து ப்ரைஸிங் அப்படி கூடியிருக்கு. ஸோ ஓரளவு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் டிஸ்பிளேல ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. அதுபோல் ப்ராசரில் வித்தியாசம் இருக்குது. RAM டைப்பில் வித்தியாசம் கொடுக்குறாங்க. கேமரா அந்த பிரைமரி கேமரா சென்சார் வந்து மாறுது. இதுபோல் பேட்டரி மற்றும் சைஸும் வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ இதை மாதிரியான வித்தியாசம் மட்டும் தான் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு ஃபோனும் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் தான். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபோனும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த போக்கோட X8 Pro மற்றும் X8 Pro Max பற்றி நினைக்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இந்த ஃபோன் ஆன்லைனில் அவைலபிளான பிறகு அதோட பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.